வெல்கம் டு ஆயுஷ் அகல்வை. நான் உங்கள் ஆனந்த் சார். தமிழக அளவில் ஆசிரியர்கள் பெரிய அளவில் எதிர்பார்த்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1-2 2025ஆம் ஆண்டிற்கான கொஷின் பேப்பர் தயார் செய்ய வேண்டிய கொஷின் பேக் மந்தன பணிகள் ஆரம்பமாகிறது. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் விரைவில் நோட்டிஃபிகேஷன் வரும். விரைவில் நோட்டிஃபிகேஷன்னா டிசம்பர் மாதம் கிடையாது, 2025 ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளே வரும் என்பது என்னுடைய கணிப்பு. ஏன்னா இந்த கொஷின் பேப்பர் செட்டர் கமிட்டியே பார்த்தீங்கன்னா இப்போ 6ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு 24 நாட்களில் நோட்டிஃபிகேஷன் வருமானது என்னுடைய நாலேஜ் கேட்டின வரையும் சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் 2025 தான் டெட் எக்ஸாம் வரும். ஏப்ரலுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, இந்த கொஷின் பேப்பர் செட்டர் கமிட்டியை யார் இன்வைட் பண்ணுறாருன்னா இவர் தான். இப்போ இவர் புதியதாக பதவி ஏற்றிருக்கிற ஒரு அதிகாரி, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் திரு எஸ் சேதுராம வர்மா. இவர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனாக இருக்கார். அப்போ இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் இதை பேரை பார்த்துக்குங்க, சேதுராம வர்மா சார் இவர். ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கார். அவரோட சிக்னேச்சர் நான் மடிச்சிருக்கிறேன். என்னென்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த டேட் எங்கே பாருங்கள், பார்வை 1 பாருங்கள். தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் ஆசிரியர் தேர்வு வாரியம் கடிதம் நகலின் 28/11/2024. ஸோ 28ஆம் தேதி கடிதம் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே பதிவு பண்ணுற நாள் நவம்பர் 30. 2 நாள் கழித்து இந்த செய்தி வெளியே வருது. ஸோ 28ஆம் தேதி டிஆர்பியிலிருந்து லெட்டர் வெளியே வருது. 29ஆம் தேதி பாருங்கள், மேலே 2வது நம்பர் போட்டிருப்பேன். இது என்னென்னா, விழுப்புரம் மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலின் செயல்முறைகள். சில டிஸ்ட்ரிக்ட் சிஓக்கு இந்த செயல்முறை போயிருக்கு. கொஷின் பேப்பர் செட்டர் கமிட்டிக்கு தேவையான ஆசிரியர்களை அழைக்கிறாங்க. ஸோ 28ஆம் தேதி டிஆர்பி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 29ஆம் தேதி சிஓ கிட்டேருந்து லெட்டர் வெளியில் ரிலீஸ் ஆகுது. இதுதான் சிக்னேச்சர், நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் சிஓட கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் அலுவலரோட சிக்னேச்சர் போட்டிருக்காங்க. இது 3வது செயல்முறை. இப்போ நமக்கு என்றைக்கு செய்தி வந்திருக்குன்னா சரியாக 3வது நாள். ஸோ டிஆர்பி செய்தி கொடுத்தது 28, சிஓ கிட்ட செய்தி போனது 29. இப்போ இந்த செய்தி வெளியே வந்தது 30. ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடைபெற உள்ள மந்தன பணிகளுக்கு பணியாற்றும் பொருட்டு இணைப்பில் குறிப்பிட்டுள்ள பட்டதாரி ஆசிரியர்களை கீழ்கண்ட நாட்களில் பணிபுரியும் வகையில் பணியிலிருந்து விடுவித்து அனுப்பி வைக்குமாறு சம்மந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் கேட்குறாங்க. இது என்னென்ன பாடம்னா தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல். அப்போ இது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1-2க்கான வினாத்தாள் தொகுப்பு. ஒட்டுமொத்தமாக வினா வங்கி நிறைய வினாக்கள் எடுத்து வச்சுட்டு அதில் ஷஃபில் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவிலான வினாக்கள், அதாவது 30 வினாக்கள் தான் எடுக்க போகிறாங்க. அதனால் இது ரொம்ப நம்பகத்தன்மையாக இருக்கணும், கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணுன்றதுக்காக இது மாதிரி செயல்பாடுகளை செய்கிறாங்க. ஸோ நமக்கு என்னென்னா, தேர்வுக்கான பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தெரியுது. இதில் நல்லா 3RB செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் ஆசிரியர் தேர்வு வாரியம் 28. ஸோ 28/11க்கு லெட்டர் வெளியே போயிருக்குன்னா அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு கமிட்டி இருந்திருக்கும். சரி, இப்போ இந்த தேர்வு எப்படி நடந்து வந்திருக்குன்னு ஒன்று பார்த்துடலாம். இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1-2 பார்த்தீங்கன்னா 2012 ஒரு தேர்வு, அதிலே ஒரு சப்ளிமெண்ட்ரி தேர்வு வச்சுருக்காங்க. நேரத்தை கூடுதலாக கொடுத்து நடத்தப்பட்ட ஒரு தேர்வு. அதன் பிறகு 2013 தேர்வு, 14 ஸ்பெஷல் டீச்சர்ஸுக்காக, ஸ்பெஷல் பிஎட் முடித்தவங்களுக்காக ஒரு டெட்டு நடத்தியிருக்காங்க. அடுத்து 2017 5வது முறையாக டெட்டு தேர்வு நடந்திருக்கு, பேப்பர் 1 and 2. 6வது முறையாக 2019 நடந்திருக்கு. 7வது முறையாக 2022 நடந்திருக்கு. ஸோ இந்த 7 தேர்வுகளில் ஒரு தேர்வு ஸ்பெஷல் பிஎட், அது மைனஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று சப்ளிமெண்ட்ரி, இதையும் மைனஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தெளிவாக போனால் 5 தேர்வுகள் தான் இதுவரையும் நடந்திருக்கு. ஒரு ஸ்பெஷல் பிஎட் தேர்வு, ஒரு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம். அப்போ 5 முறை டெட்டு பெரிய அளவில் ஆசிரியர்கள் கலந்துருக்காங்க. இப்போ 5 2012 2024 வரை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 12 வருஷங்கள் இருக்குது. ஸோ 12 வருஷத்துக்கு 24 தேர்வுகள் நடத்திருக்கணும் என்சிடி ரூல்ஸ் படி. ஒரு வருஷத்துக்கு 2 முறை தேர்வு நடத்தணுன்றது தான் என்சிடியோட வழிமுறைகள் இருக்குது. அப்போ இந்த 12 வருடங்களில் 24 டெட்டு பேப்பர் 1
24 டெட் பேப்பர் 2 தேர்வு நடத்தியிருக்கணும். ஆனா, இங்க 5 தடவை டெட் பேப்பர் 1ம் 5 டெட் பேப்பர் 2ம் நடத்தியிருக்காங்க. சரி, ஆனது ஆச்சு, போனது போச்சு. இதுக்கு மேல என்னன்னு பார்க்கலாம். 2022 முடிஞ்ச பிறகு 2023ல் தேர்வு இல்லை. காரணம் என்னன்னா, 2022ல வைக்க வேண்டிய தேர்வ தான் என்ன பண்ணிட்டாங்க, 2023ல நடத்துனாங்க. இதுதான் உண்மை. நோட்டிஃபிகேஷன் 2022ல வந்தது. ஆனா, தேர்வு வந்து 2023ல நடத்தியிருக்காங்க. அதனால தான் தேர்வு இல்லைன்னு குடுத்துருக்கேன். அப்ப 2023க்கான தேர்வு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். 2022ல நோட்டிஃபிகேஷன் குடுத்து 2023ல தேர்வு நடத்துனால, அது 2022 கன்சிடர் ஆயிடுச்சு. அப்ப 2023 அந்த வருடத்தில் 2 தேர்வு, 1 தேர்வு கூட நடத்தல. இப்ப 2024 இந்த வீடியோ குடுக்குற இயர் 2024. இந்த வருஷத்துலயும் நவம்பர் மாசத்துல நான் வீடியோ குடுக்குறேன். இதுவரைக்கும் ஒரு தேர்வும் இல்ல. அப்ப 2024லும் தேர்வு இல்லை. 2 வருடத்தில் 4 தேர்வுகள் நடத்தாத ஒரு மந்தமான நிலையில செயல்பட்டிருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியமும், தமிழக அரசோட செயல்பாடுகளும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2025 தேர்வு உள்ளது. அதற்கான பணிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சது? தெளிவா இருக்குன்னா, லெஃப்ட் சைடில ஒரு லைக்க போட்டு, ரைட் சைடில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற செய்திகள், தகவல் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து ஒரு விஷயம் என்னன்னா, இது ரொம்ப முக்கியம். சரிங்க சார், இது எப்படி சார் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே இது நடந்திருக்கு. நம்முடைய தமிழகத்தின் மிக முக்கியமான ஆசிரியர்களுக்கான செய்தித்தளம் கல்வி செய்தித்தளம். கல்வி செய்தி .netல பார்த்தீங்கன்னா, 2020 செப்டம்பர் 8ல் இதே மாதிரி ஒரு லெட்டர் வெளியாயிருக்கு. டிஎன் டெட் பேப்பர் 2 தேர்வுக்கு வினா வங்கி தயார் செய்யும் மந்தன பணிக்கு தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் பட்டியல் அனுப்ப உத்தரவு. ஸோ கொஷின் பேங்க் தயார் செய்யறதுக்கு டீச்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எப்போ லெட்டர் வந்துக்குன்னா, செப்டம்பர் 8, 2020ல் 2020ல் தான் கொஷின் பேப்பர் செட்டர் கமிட்டியை கேட்டிருக்காங்க. இப்போ இன்றைக்கி வந்த லெட்டர் மாதிரி. இப்போ 2020ல் கொஷின் பேப்பர் செட்டர் கமிட்டி கேட்கும்போது 2020ல் நமக்கு தேர்வு இருந்ததா அப்படின்னு ஒரு வியூ பார்த்துக்கலாம். 2020ல் தேர்வு இருந்தால், ஏன்னா செப்டம்பரில், ஏன்னா இது வந்து எந்த மாதத்தில் தேர்வு வரும், எவ்வளோ நாள் தேர்வு வரும்ன்றது உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக அமையும். ஸோ 2020 செப்டம்பர்னால் இங்கே நமக்கு 2020ல் இல்லவே பாருங்கள். 2020 செப்டம்பரில் கொஷின் பேப்பர் செட்டர் கமிட்டி அழைச்சிட்ட பிறகு செப்டம்பர் டு டிசம்பர் வரைக்கும் 2020ல் எந்த நோட்டிஃபிகேஷனும் இல்லை. அப்போது அதில் 4 மாதங்கள், செப்டம்பர் மாதம் ஒரு 4 மாதம் வச்சுக்கோங்க. அடுத்து 2021ல் எந்த வகையான நோட்டிஃபிகேஷனும் இல்லை. அப்போ அதில் ஒரு 12 மாதம் இருக்குது. 2022ல் தான் தேர்வு நடத்தியிருக்காங்க. அப்போ சராசரியாக 16 மாதங்கள் மேலே ஆயிடுச்சு. 2022 கூட போய் பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம அக்டோபர் மாதத்தில் தான் தேர்வு முடிவில் வந்திருக்கு. அப்போ சராசரியாக 1 வருடங்கள் தேர்வுக்கான வினா வங்கி தயாரிக்கப்பட்ட பிறகு அந்த வினா வங்கியிலிருந்து 150 வினாக்களை தேர்ந்தெடுத்து அதை பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு கொடுத்து அதை வெளியே எடுத்துகிட்டு வந்து அதன் பிறகு தேர்வர்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி பிரிண்டிங் கொடுப்பாங்க இல்லைங்களா? அப்படி பார்க்கும் பொழுது இது 2020ல் கொஷின் பேப்பர் செட்டர் அமைச்சிருக்காங்க. அதாவது சார் அடுத்த மாதமே வருமா, அதுக்கு அடுத்த மாதமே வருமா, அடுத்த வாரம் வருமா, எந்த மாதத்தில் வரும் கேள்வி கேட்குறவங்களுக்கு இது ஒரு கைடன்ஸ். இது ஏற்கனவே லேட்டாக நடந்திருக்கு. இப்போ எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். செப்டம்பர் 2020ல் கொஷின் பேப்பர் செட்டர் கமிட்டியை கூப்பிட்டு 21ல் தேர்வு நடத்தவில்லை. அப்போ அவ்வளவு மெதுவாக தான் செயல்பாடுகள் போயிருக்கு. 20ல் ஆரம்பித்து 21ல் கிடையாது, 22ல் தான் தேர்வே நமக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா திரும்பவும் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த தேர்வுக்காக வினா வங்கி தயாரிக்கும் ஆசிரியர்களுடைய தரம், அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணுன்றது பழைய செய்தி நெறிமுறைகள் இருக்குது. இப்போவும் வந்திருக்கும், அது லெட்டர் நமக்கு கிடைக்கல. என்னென்ன தகுதி அடிப்படையில் ஆசிரியர்கள் எடுக்கிறாங்கன்னா, இதை சார்ந்த ஆசிரியர்கள் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றவர்களாக இருக்கணும். 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. கடந்த 5 ஆண்டுகளில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புகளுக்கு பாடம் நடத்துபவராக இருக்கணும். இது வந்து அப்போது 2020ல் 11, 12ஆம் வகுப்பு எடுத்திருக்காங்க. இப்போ வந்து 10th ஸ்டாண்டர்டு பட்டதாரி ஆசிரியர்களே கூப்பிட்ருக்காங்க. இப்போ வந்திருக்கிற லெட்டரில் பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களே கூப்பிடல, பட்டதாரி ஆசிரியர்களே கூப்பிட்ருக்காங்க. மந்தன பணி பட்டதாரி ஆசிரியர்களை கலந்து கொள்ள. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, 10th ரிசல்ட்டை கன்சிடர் பண்ணி லெட்டர் வந்திருக்கும். ஸோ கடந்த 5 வருடங்களில்
10th ரிசல்ட் எப்படி இருக்குது, பாடம் நடத்துகிறதா இருக்கணும்னு எடுத்திருப்பாங்க. அடுத்து சார்ந்த ஆசிரியர்கள் பாடம் நடத்தப்பட்ட வகுப்பறைகளில் மாணவர்கள் குறைந்தபட்சம் 90% தேர்ச்சி பெற்றா இருக்கணும். மினிமம் 90% தேர்ச்சி வருஷம் கொடுத்துனே இருக்கணும். மினிமம் 90, மேக்ஸிமம் 100 தான். இப்போ இந்த மந்தன பணி என்பதால் மிகுந்த நம்பகத்தன்மை வாய்ந்தவராக இருத்தல் வேண்டும். ஹைலி கான்ஃபிடென்ஷியல் அண்ட் ட்ரஸ்ட் ஒர்க் பர்சனாக இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சார்ந்த ஆசிரியர்கள் மீது எந்தவித குற்றவியல் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது அப்படின்றத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இது கொடுத்துருக்காங்க. இது 2020. இப்போவும் அதே தான் நடந்திருக்கும். நமக்கு அந்த கடிதம் கிடைக்கல. இது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இணைப்பு பார்வையில் காணும் கடிதம், அதன் பிறகு ஆசிரியர் பெயர் பட்டியல். இதுதாங்க. சரி, நமக்கு செய்தி வந்தாச்சு. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் 2க்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது. அதனால் இதுவரையும் டெட்டு 1 பாஸ் ஆகாதவங்க படிக்க ஆரம்பிச்சிடுங்க. டெட்டு 2 பாஸ் ஆகாதவங்க படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போது ரீசெண்டாக பிஎட் முடிச்சுட்டு வந்தவங்க படிக்க ஆரம்பிச்சிடுங்க. கண்டிப்பாக தேர்வு இருக்குது. டெட் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்குது. 2025 கண்டிப்பாக இருக்குது. கொஷின் பேங்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி நியமன தேர்வு இருக்குமா சார்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும். நியமன தேர்வும் இருக்கும். டெட் எக்ஸாம் நடத்துகிறாங்க, அதற்கான வினாத்தாள் தொகுப்பு எடுக்கிறாங்கன்னா, இந்த டெட் எக்ஸாம் நடத்தி முடித்த பிறகு கண்டிப்பாக எஸ்ஜிடி நியமன தேர்வும் இருக்கும், பட்டதாரிகளுக்கான பிடி நியமன தேர்வும் இருக்கும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைய நாளில் எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு நீதிமன்றத்தோட தீர்ப்போ இல்லை அரசாங்கத்தோட கொள்கை முடிவோ எடுக்கப்பட்டால் தான் மாறும். ஆனால் இன்றைய நாள் வரை நியமன தேர்வு என்பது உறுதி செய்யப்பட்டது. காரணம், இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் 2 ஜிஓ கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஜிஓ நம்பர் 181, ஜிஓ நம்பர் 181 வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, 15/11/2011 அப்பாயிண்டட் த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் த நோடல் ஏஜென்சி ஆஃப் கண்டக்டிங் டீச்சர்ஸ் செல்ஃப் டெஸ்ட். ஸோ தமிழ்நாடு அளவில் டிஎன்பிஎஸ்சி கிடையாது, ஆசிரியர் தேர்வு வாரியம் தான் டெட் எக்ஸாமை நடத்தணுன்ற ஒரு நோடல் ஏஜென்சியாக 15/11/2011 இது பண்ணியிருக்காங்க, அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போது அதே மாதிரி டெட் எக்ஸாம் முடித்த பிறகு ஆசிரியர் தேர்வு வாரியம் தான் டெட் எக்ஸாம் நடத்துது. அதுதான் இந்த ஜிஓ நம்பர் 181 சொல்லுது. அடுத்து என்ன பண்ணால், அதே நோடல் ஏஜென்சி சப்சிக்வெண்ட்லி கவர்மெண்ட் இஷ்யூடு ஜிஓ நம்பர் 149. இதற்கு எதிராக நிறைய வழக்கு இருக்குது. ஆனால் அந்த வழக்கெல்லாம் மீறி நியமன தேர்வு நடத்திட்டாங்க. இப்போ ஜிஓ நம்பர் 149 ஸ்கூல் எஜுகேஷன் டிஆர்பி டிபார்ட்மெண்ட் டேட்டட் 27/2018 notify that TET qualified candidates have to appear the another written competitive examination for the recruitment. அப்போ டேட் நல்லா பார்த்துக்குங்க. அவ்வளோதான். 15/11/2011 டெட் எக்ஸாம் நடத்தணும், டிஆர்பி கொடுத்துறாங்க. இப்போ 149 ஜிஓவில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, 20/7/2018 முதல் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு இன்னொரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நீங்கள் நடத்தணும் அப்படின்றது அரசாங்கத்தோட ஆணையாக இருக்குது. இந்த ஆணையின் அடிப்படையில் தான் 2025 தேர்வுக்கு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? கிளியர் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது ஆயிஷாவின் கசடர கற்க யாதும் ஊரே அவரும் கேளீர்.